ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். நம்ம வந்து இது இன்றைக்கி எடுத்த விலாக் தான் அதான் பார்க்க போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா கோழி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, அதான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்தேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோழி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலுக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன பேச சரி சொல்லு, இப்போ சொல்லு. ஸ்கூல் போகிற ஜாலியாக கஷ்டமா? கஷ்டம் தானோ? அப்புறம் அழகா ரெடி ஆகிட்டு கஷ்டம்னு சொல்கிறா. தூக்கி ரோடு இப்போ போய் பிரின்ஸ்பலை பார்த்து கால் உள்ளோடு முதல்ல 2 மிஸ்ஸையை தூக்குங்க, வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிடும். வேண்டாம் தானே? ஷூ உனக்கு மாட்ட தெரியுமா? காலையிலக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் சாம்பாரும் தான் வச்சேன். பாப்பா எப்போவுமே அவளே சாப்பிட்டுக்குவா. இப்போ வந்து நான் இருக்கிறதுனால ஊட்டி விட சொன்னான்னு சரி ஊட்டிகிட்ருக்கேன். ஓ, பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்குமா, ஆனால் ஒரு மிஸ்ஸை மட்டும் வேலையை விட்டு தூக்கணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. பார்த்தா இன்றைக்கி போய் ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த மிஸ்ஸே வேலையை விட்டு நின்றுட்டாங்களா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்க அப்பா தான் கொண்டு போய் விடுவாங்க. நான் எப்போ வேலைக்கு போய்ட்டு வரும்போது கூப்பிட்டு வருவேன். இப்போ நான் வந்து ஒரு வாரமாக வேலைக்கு போகலை, அதனால் வேனில் சேர்த்து விடலாமா, நான் வந்து வேறு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அதை வேனில் சேர்த்து விடலாமா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். முதல்ல போகிற வேலை பார்த்திங்கன்னா 7 மணிக்கு போயிட்டு 3:30க்கு வர்றது. இப்போ வந்து ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் 9 மணிக்கு போயிட்டு 5:30க்கு வர்ற மாதிரி. அப்போ பிள்ளைங்கள கூப்பிட முடியாதுல்ல, அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டே மட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொண்டு போய் விடுறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க, ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இட்லி தான் வேணும்னு சொன்னாங்க 2 பேரும். சரின்ட்டு அவங்களுக்கு இட்லியும் சாம்பாரும் ஊற்றி கொடுத்து விட்டுட்டேன். இப்போ வீடு போய் பார்க்கலாம். இப்படி தான் கிடக்குது பெட் எல்லாம், கிச்சன் அதுக்கு மேலே கண்ட்ரவியாக கிடக்குது. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. இப்போ காமிக்கிறேன், ஓரளவு எல்லாம் நீட் பண்ணிட்டேன். எல்லாம் ஹோம் டூர் மாதிரி காமிக்கிற அளவுக்கு எங்கள் வீடு ஒன்றும் அவ்வளோக்கா காமிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 குடம், அப்புறம் அன்றைக்கி பச்சரிசி வச்சுள்ள காய போட்டு அது வச்சுருக்கேன். இங்கே ஒரு சிலிண்ட்ரு, அப்புறம் ரேஷனில் கோதுமை போட்டாங்க, அதை கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். அதை அரைக்க கொடுத்து விட்டு இந்த பச்சரிசி அதையே சேர்த்து அரைச்சிட்டு வர சொல்லணும். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்புறம் பெட்ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குது, அங்கே வந்து சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸு பொம்மை அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டடி டேபிள், அப்புறமா டிவி, அப்புறம் ஒரு 2 சேரு. குட்டி ஹால் தான், குட்டி கிச்சன் தான். நான் பரவாயில்ல, எங்களுக்கு வீடு நல்லா பிடிச்சிருக்கு. இந்த வீட்டுக்கு இப்போ வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. கிச்சன் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கிச்சன் டூரில். இப்போ பெட்ரூமில் ஒரு கட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப், குட்டி செல்ஃப் தான், அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸு, அப்புறம் பாப்பாவோட பொம்மைங்க அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறமா அது பக்கத்தில் வந்து இது பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கிறதுக்கு இங்கே ஒரு கேரம் போர்டு வச்சுருக்கோம். அப்புறம் பெட்ஷீட்லாம் வந்து ஸ்டடி டேபிள் தான் பாப்பாக்குள்ளது, அதில் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுருக்கேன். அதில் உட்காந்து எழுதுறதில்ல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா பீரோ, அது பக்கத்தில் உள்ளே வந்து எங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது பெட்ரூமுக்குள்ளே. இங்கே வந்து ஒரு சட்டை மாட்டுற ஸ்டாண்டு. சிம்பிளாக தான் இருக்கும் எங்கள் வீடு வந்து. இங்கே நிறைய ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க, இந்த அளவுக்குலாம் இருக்குது. அதனால தான் தனியாக ஹோம் டூர் போடல. சரி இன்றைக்கி சும்மா லைட்டாக காமிக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து பால்கனி தான், ஆனால் எங்கள் மாமனார் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் முதல்ல இருந்தவங்களும் யாரோ இருந்திருப்பாங்களாட்டிருக்கு, அதனால் ஸ்லைடிங் டோர் போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு ரூம் மாதிரி ஆயிடுச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எல்லாம் சமைச்சிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் எல்லாம் கழுவிட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவியாச்சு. பிள்ளைங்க வீட்டிலேருந்து அவங்க கூட ஏதோ கத்திக்கிட்டு பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக தெரியுது. இப்போ என்னெல்லாம் இன்றைக்கி காலையிலக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பழைய சோறு இருக்குது, இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நேற்று வச்சு வெண்டைக்காய் குழம்பு இருக்குது, அதை ஊற்றி நான் சாப்பிட்ருவேன். அப்புறமா இட்லி இருக்குது, அது எங்கள் மாமனார் கொடுக்குறதுக்கு. அவங்களாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறமா குழம்பு அவங்க இப்போ எங்கள் மாமனார் சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இனிமேல் வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு மட்டும் வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறமா ஃப்ரிட்ஜு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து ஃப்ரிட்ஜு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் அது ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜோட அருமையே தெரியாமல் போச்சு. அதை ஒழுங்காக பராமரிக்கிறதே கிடையாது. வேலைக்கு போகிறதுனால எல்லாத்தையும் அப்படியே அள்ளி போட்டு போயிடுறது. எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்த ஒவ்வொரு பொருளுமே வந்து நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வாங்கினது தான். மற்றபடி எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டவங்க தான்றதுனால மற்றபடி எங்கள் ஊரில் நகை அதெல்லாம் போடுவாங்க. பாத்திரம்லாம் ஜாஸ்தி அவ்வளோக்கா வசதி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் எங்களுக்கு அப்படி ஒன்றும் தரல. மற்றபடி நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இது வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது சும்மா நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சூட்கேஸோடு தான் வந்தோம். இங்கே வந்து நாங்கள் 10 வருஷத்தில் எல்லாமே வாங்கிக்கிட்டது தான். நான் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு போன புதுசில் எங்கள் வீட்டுக்கார ஊரில் வந்து நிறைய சீர் கொடுப்பாங்களாம்மா. அவங்க அக்காவுக்கெலாம் 2 லாரி சீர் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அக்காவில் கேட்பாங்க, உங்கள் அம்மா உனக்கு ஒன்றும் தரலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிட்டதா. பாத்திரமே என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கெலாம் போய் பார்த்தோம்னா அவ்வளோ பாத்திரம், விளக்கு, குத்து விளக்கு எல்லாமே வந்து நல்ல பெருசாக நல்லா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு தர வசதி இல்லை, அதை தரல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க 2 அண்ணன். அவங்க மருமக அங்கே இருக்காங்கல்ல எங்கள் மாமனாருக்கு, அந்த 2 பேருமே வந்து அவங்களும் அதே மாதிரி நிறைய பொருள் கொண்டு வந்தவங்க தான். அப்புறம் அப்போ வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ஒரு இதாக தானே பார்ப்பாங்க. இவளுக்கு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் தான் வந்திருக்கா அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க எங்ககிட்ட ஜாஸ்தி பேசுகிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் நாங்கள் 2 பேர் வேலைக்கு போகிறோம். அவங்க வந்து வீட்டுக்கார் மட்டும், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் 2 பேர் வேலைக்கு போகிறாங்க. அந்த 2 பேர், அந்த அக்காங்க 2 பேர் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ வந்து என்ன நினைப்பாங்க, வேலைக்கு போகிறதுனால இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி நினைப்பாங்க. கடவுள் பேர சொல்லி எங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடுக்கோ எதுக்குமே எங்களுக்கு கஷ்டம் இல்லை. கொஞ்சம் கடன் இருக்குது. அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம சம்பாதிச்சு எப்படினாலும் நம்ம கடன் அடைச்சிக்கலாம். மற்றபடி கடவுள் எனக்கு நல்ல வீட்டுக்காரு, 2 பிள்ளைங்க நல்லபடியாக கொடுத்துருக்காரு. அவங்கள வளர்த்தா போதும் எனக்கு. மற்றபடி எனக்கு அப்பப்போ வந்து இப்போ வீட்டில் இருக்கும்போது பயங்கரமாக யோசனை தான் ஓடிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க யாருமே எங்கள் கூட பேச மாட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு இப்போ நம்ம காசு பணம் யாரும் நமக்கு தர வேண்டாம், நம்மக்கிட்ட கடவுள் நல்ல கை பலன் சுகம் எல்லாம் கொடுத்துருக்காரு, நம்ம அதை வச்சு முன்னேறிக்கலாம். எனக்கு வந்து நான் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா நல்லா பழகக்கூடிய ஆள் தான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவளுக்கு வாயே ஓயாது போல் பேசிக்கிட்டே இருக்கான்ட்டு. இப்போ நீங்கள் என்கிட்ட லைட்டாக பேச ஆரம்பித்தா கூட நான் உங்கள் ஃபேமிலி மாதிரி ஆயிடுவேன். ஆனால் எனக்கு கிடைச்ச ஃபேமிலி அந்த மாதிரி கிடையாது. அவங்க யாரும் ஜாஸ்தி என் கூட ஜாஸ்தி இல்லை, இப்போ கிட்டத்தட்ட பேசியே 4 வருஷம் ஆச்சு. மற்றபடி பெருசாக சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் எங்களுக்கும் பிடிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து எதனாலும் இப்போ இவங்க 2 பேரும் வேலை பார்க்காங்க, ஏதாவது கஷ்டம்னா நம்மக்கிட்ட தான் வருவாங்க. அவங்க கஷ்டத்துக்கு தானே வேலை பார்க்காங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட போய் காசுக்கு போய் நின்றுவோன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசுகிறத அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோதான். அதனால தான் எனக்கு முக்கால்வாசி நான் வேலைக்கு போக ஆரம்பித்தது அதுக்காக தான். நம்ம அங்கே வந்து 4 பேர் கூட சும்மா நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தாலே நம்மளுக்கு அந்த கவலையெல்லாம் மறந்துடும். அதுக்காக தான் நான் முக்கியமாக வேலைக்கு போக ஆரம்பித்தது. இப்போ இந்த 1 வாரமாக வீட்டில் இருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் ஃப்ரிட்ஜும் பெருசாக ஃப்ரிட்ஜ் டூர் போடுற அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ தான் எல்லாம் கழுவிட்டுருக்கேன். உள்ள தக்காளி மாவரைச்சி வச்சு அவ்வளோதான் இருக்கும். வாங்க அப்புறம் என்ன சாயங்காலம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போயிருக்காங்க. இப்போ வர்ற டைம் ஆயிடுச்சு, ஒரு 3-3:30 ஆயிடுச்சு. அதான் சரி வர்றாங்களான்னு சொல்லி இப்படி ஸ்டெப்பில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். எப்படி தான் இந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. நான் வேலைக்கு நம்ம போயிட்டு இப்படி வீட்டில் ஒரு நாள் இருக்கும்போது பிள்ளைங்களும் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அதான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு எல்லாம் கழுவிட்டு இருந்தேன். இப்போ அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்காது. இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ரொம்ப போர் தான். நம்ம வேலை செஞ்சாலும் மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. அதனால் எப்படியாவது முதல்ல நாளைக்கு வேலைக்கு ஓடிடணும் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். அதே இப்போ அவங்க அப்பா கூப்பிட போயிருக்காங்க, வராங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். வர்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இல்லை சொல்லிட்டேன், பாப்பா நீ ஸ்கூலுக்கு போ, அம்மாவுக்கு ஜாலி தான், நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டு. அவங்க இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நல்லா மத்தியானம் படுத்து தூங்கிடுவேன். இப்போ போய் படுத்தாலும் நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பிள்ளைங்க எப்போ வருவாங்கன்னு அதே தேடுது. ஏன்னா 1 மாதங்கிட்ட அவங்க வீட்டிலே இருந்துட்டாங்களா. நானும் இப்போ 1 வாரமாக லீவ் போட்டு வீட்டில் இருந்ததுனால அவங்களே தேடிட்டுருக்கேன். அதை வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி மணி 3:45 ஆயிடுச்சு, இன்னும் காணும். அவங்க அப்பாட்ட பச்சரிசி இறக்கி கொடுத்து விட்டேன்னா ஆனால் நாங்கள் போயிட்டாங்களாட்டு இருக்குது. ஆமாம், நான் ஜாலியாக வீட்டில் இருந்தேன். அப்படியாம சாரிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு இடத்துக்கு போனேன். அப்புறம் ஜாலியா ஸ்கூலு? ஜாலியா?
இது என்ன ஸ்கூலுக்கு ஸ்கூல் பேக்கை காணும், மாவு தான் இருக்குது. அப்பா பின்னாடி தூக்கிட்டு வராங்க. நான் ஒரு சொல்கிறேன், அதுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்கிறீங்களா? சிஃபானா. SH இல்லை, SH ஐ போட்டிருக்கா. ஆமாம், சிஃபானா. ஷூவெல்லாம் எடுத்து ஸ்டாண்டில் வச்சுருமா? ஏமா முட்டி போட்டு கிடக்க? ஜோம் பண்ணுறியா? ஜாலியா? ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தியா? வேன்ல போறாளா? சரி, எல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாங்க. மத்தியானம் இட்லி தானே கொடுத்து விட்டு அப்புறம் சாப்பாடு வச்சு ஊட்டி விட்டுட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீ நைட்டு இடியாப்பம் செய்யப்போ அதை காமிக்கிறேன். இப்போ பச்சரிசி மாவு அரைச்சிட்டு வந்தாங்கள்ல, எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊர்லெலாம் பச்சரிசி மாவு அரைக்கிறதுக்கு அதை ஊற வச்சு ஈரமாக கொண்டு போய் அரைச்சி அதுக்கப்புறமா வறுத்து தான் இடியாப்பம் செய்வாங்க. இது வந்து நான் ஒரு 2-3 நாள் நம்ம ரேஷனில் வாங்கிட்டு வரோம்ல பச்சரிசி, நல்லா வெயிலில் காய போட்டு அப்படியே அரைச்சி இடியாப்பம் செய்யலாம். இப்போ கொஞ்சம் உப்பு நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் பெரிய பாத்திரத்தில் கொட்டியிருந்தால் கொஞ்சம் நல்லா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நான் அந்த தாம்பளை தட்டு எடுத்தேன்னா அது சரியாக பிசைகிறதுக்கே வரல. அப்புறம் ஓரளவு நல்லா பிசைஞ்சாச்சு. இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி இப்போ செய்யணுன்னா இந்த மாதிரி நம்ம வறுத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு கிடக்க முடியாது. அது வறுக்கிறதுலாம் கரெக்டாக பக்குவமாக வறுக்கணும். இந்த மாதிரி பச்சரிசியை நீங்கள் கழுவி நல்லா ஒரு 3-4 நாள் நல்லா வெயிலில் போட்டு அப்படியே அரைச்சி புட்டு இடியாப்பம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இது முதல்ல தெரியாமல் எங்கள் அம்மாட்ட முதல்ல ஊரில் கொடுத்து இந்த மாதிரி வறுத்து தான் வாங்கிட்டு வருவேன். அப்புறம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தான் இடியாப்பெல்லாம் செய்வாங்க. அப்புறம் தான் ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சால் நல்லா வரும்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ நானும் இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. சாயங்காலம் நேரம் ஏதோ புட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. தினம் 1 கிலோ அரைக்கிறதுக்கு 6 ரூபா கேட்பாங்க. நம்ம கடையிலையும் மாவு வாங்க தேவையில்ல. ஒரு 5 கிலோ அந்த மாதிரி கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் எல்லாம் புழிஞ்சு வேக வச்சாச்சு. ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கனால சும்மா ஒரு 5 நிமிஷம் நம்ம தேங்காய் திருவுற கேப்பில் இடியாப்பம் வெந்துடும். நாங்கள் வந்து தேங்காய் சீனி அந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம். இது இப்போ இடியாப்பமும் வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஒரு தேங்காய். அப்புறமா சீனி போட்டு சாப்பிட வேண்டியதான். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் காலையில் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் மாதிரி போடுறேன். விலாக் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. சேவிங்ஸ் வீடியோ போட்டால் நல்லா போகுது. அந்தளவுக்கு நிறைய சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. வீடியோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் போட பார்க்குறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.